Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இஞ்சி தொகையல். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லுக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது சூடானதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இஞ்சிக்கு நம்மளுக்கு கரெக்டான குவான்டிட்டி இருக்கும். இப்போது ஒரு 3 சின்ன சைஸ் நெல்லிக்காய் சேர்த்தா எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு புளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கொத்தமல்லியையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சாட்டே பண்ணி நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா அதையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது இதில் ஒரு 100 கிராம் இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு அதை நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ இந்த இஞ்சியோட கலர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த இஞ்சியோட அந்த நமப்பு இல்லாமல் நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி நல்லா வதங்கி வந்துடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணால் தான் இஞ்சி இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி வரும். நல்லா இஞ்சி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா ஐட்டம்ஸையுமே ஒரு மிக்சிக்கு மாற்றிடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தொகையலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது தொகையல் அப்படின்றதுனால நம்மளுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு. இதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீன்வெயிலில் இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் அல்லது அடிகனமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 6 to 8 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இப்போது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகத்தையும் கொஞ்சமாக கடுகையும் ஆட் பண்ணி பொரிய விடலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தொகையல், அதை இதில் பொறுமையாக ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது கொஞ்சம் படப்படன்னு தெரிக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாமே போயிடும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் இப்போ நம்ம மிக்ஸி அலசிட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸுக்கு இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த தொகையல் இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ லைட் கோல்டன் ஷேடு வந்திருக்கு பார்த்திங்களா. இது இன்னுமே கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லா சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், ப்ரௌன் சுகர். உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இருந்தாலும் நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெல்லம் வேணும்னாலும் நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 to 7 மினிட்ஸில் கலர் இன்னும் நல்லா டார்க்கர் ஷேடுக்கு வந்துருச்சு. நம்ம சட்னியும் நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. காரமும் செக் பண்ணிவிட்டு எல்லாமே சரியாக இருந்ததுன்னா ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 to 2 வீக்ஸ் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. நான் சொன்ன மாதிரி ரசம் சாதம், தயிர் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.